Hello everyone. நான் Madan Gowri. டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி மூணு முக்கியமான விஷயங்கள் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். முதல் விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு டாபிக் நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அத பத்திலாம் நம்ம பேசாம நம்ம கிளாஸ்ல இருக்கிற டீச்சர்ஸ் கூட இதெல்லாம் சொல்லி தராம மூடி வச்சு நம்ம ஊர்ல பாப்புலேஷன் இன்கிரீஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கிற செக்ஸ் எஜுகேஷனை தயவு செஞ்சு குழந்தைங்க கிட்ட போய் சேர்க்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. சோ அதுல ஒரு முக்கியமான சப்ஜெக்டான காண்டம்ஸ் அப்படிங்கறத பத்தி நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வீடியோல நம்ம காண்டம்ஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். காண்டம்ஸ் பத்தினா 11 இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்படிங்கறத நான் ஸ்டார்டிங்லயே சொல்லிடுறேன். இதோட ஹிஸ்டரி உங்ககிட்ட சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஜீசஸ் பிறக்கிறதுக்கு 11,000 வருஷத்துக்கு முன்னாடி காண்டம் கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இஜிப்தியன்ஸ் காண்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி கண்டுபிடிச்சாங்க? இன்னைக்கு இருக்கிற காண்டம் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு தேங்க்ஸ் நீங்க டயருக்கு, நம்ம ரோட்ல போற டயருக்கு சொல்லணும் அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. அண்ட் இதெல்லாம் போக ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம காண்டமை டெஸ்ட் பண்றதுக்கு எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பாஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? பெண்களுக்கு காண்டம்ஸ் இருக்குன்னு தெரியுமா? நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு ஏன் அடல்ட்ஸுக்கே நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு காண்டம்ஸை பத்தி தெரியாது. அதெல்லாம் தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். பட் அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ரெண்டு இன்னும் அடிஷனலான விஷயங்களை சொல்லிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ ப்ரீ ஸ்கெடியூல்டு வீடியோ. அதாவது நான் இந்த வீடியோவை நான் இன்னைக்கு எடுத்து உங்ககிட்ட நான் அப்லோட் பண்ணலாங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ நான் ஒரு எமர்ஜென்சியா எடுத்து வச்சிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் என்னால வீடியோ போஸ்ட் பண்ண முடியலன்னா நீங்க இந்த வீடியோவை பாப்பீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இன்னைக்கு வீடியோ போஸ்ட் பண்ணலங்கிறத யோசிச்சிருப்பீங்க. எனக்குமே நான் ஏன் இன்னைக்கு வீடியோ போஸ்ட் பண்ணலன்னு தெரியாது. பிகாஸ் நான் முதல்ல இதை எடுத்துட்டு இருக்கேன். பட் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அன்னைக்கு நான் எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு இருக்கணும், இல்லை அன்னைக்கு நான் ஏதாவது ஒரு வேலையா இருந்திருக்கணும், என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமையா இருந்திருக்கணும். ஸோ அதனால நாளைக்கு வீடியோ கண்டிப்பா மோஸ்டா ஒரு நல்ல vlog-ஆ வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். எனிவே இந்த மூணு விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஃபர்தரா இதை பத்தி நான் பேச போறதுல இன்ட்ரோடக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்துல இருந்தே வரேன். காண்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே பேசிக்கா தெரியும். கரெக்டா? இது ஒரு கான்ட்ராசெப்டிவ் அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஒரு குழந்தை பிறக்கிறதுல இருந்து தடுக்கிறது. பேசிக்கா ஒரு ஆணோட உடல் உறுப்புல இதை மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த இருக்க ஸ்பெர்ம்ஸை அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள போக விடாது, இது தடுத்து நிறுத்திடும் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியும். பட் முதல்ல மனுஷன் காண்டமை எப்போ யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நிறைய சயின்டிஸ்ட் கெஸ் பண்றாங்கன்னா 11,000 பிஃபோர் கிரைஸ்ட் எரா அப்படின்னு சொல்றாங்க. 11,000 வருஷங்கள் ஜீசஸ் வாழ்ந்த காலகட்டத்துக்கு முன்னாடி காண்டம் யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற, அப்போலாம் எப்படிடா காண்டம் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஸோ அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிரான்ஸ்ல கண்டெடுக்கப்பட்ட சில கேவ் பெயிண்டிங்ஸ்ல காண்டம் மாதிரி சில விஷயங்களை ஆணோட உடல் உறுப்புக்குள்ள மாட்டிக்கிற மாதிரி சில பெயிண்டிங்ஸ் குகைக்குள்ள வரைஞ்சு வச்சிருக்காங்க. இதை வச்சுதான் சொல்றாங்க. பட் இந்த காண்டம்ஸ் உண்மையிலேயே எதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட காண்டம்ஸ்? கான்ட்ராசெப்டிவ்காக, அதாவது குழந்தை பிறக்கிறதுல தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுல எந்த தெளிவும் இல்லை. நிறைய சயின்டிஸ்ட் இருந்துகிட்டு பூச்சி கடிக்காம இருக்கிறதுக்காக கூட இன்னைக்கு தான் நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். 11,000 வருஷம் ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ட்ரெஸ் எல்லாம் போட்டதே கிடையாது. கரெக்டா? ஸோ பிரைவேட் பார்ட்ஸ்ல பூச்சியில எதுவும் கடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக காண்டம் ஆதி காலத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம்னு நிறைய சயின்டிஸ்ட் சொல்றாங்க, நிறைய தியரிஸ் ப்ரொபோஸ் பண்றாங்க. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காண்டம் பத்தி என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, 3000 BC-ல முதல் முறையா பெண்களுக்கான காண்டம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் யூகிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பெண்களுக்கான காண்டம்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கரெக்டா? கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட ஏதாவது பிக்சர் போட்டு உங்களை முகத்தை சுளிக்க வைக்கலாம் போறதில்ல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஆணோட காண்டம்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு வாழைப்பழத்துல ஒரு காண்டம் போடுற மாதிரி இருக்கணும். கரெக்டா? பட் ஒரு பொண்ணோட காண்டம்னா அதே ரிவர்ஸ்ல ஒரு பொண்ணோட பிரைவேட் பார்ட்டுக்குள்ள ஒரு பேக்கை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுவுமே உள்ளுக்குள்ள ஃபிக்ஸ், பிரைவேட் பார்ட்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது ஒரு ஃபீமேல் காண்டம். மேலே அணியிறது ஒரு மேல் காண்டம், உள்ளுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணுறது ஃபீமேல் காண்டம். அதுவும் ஒரு பிளாஸ்டிக் பேக், ஒரு பாலித்தீன் பேக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை உள்ளுக்குள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சா எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் ஒரு ஃபீமேல் காண்டம். அப்படி தான் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபீமேல் காண்டம் முதல் முறையாக கிட்டத்தட்ட 3000 BC-ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. யார் இதை யூஸ் பண்ணியிருக்கலாம்னு யூகிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரீக் மக்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம், எப்படி நம்ம ஊர்ல இதிகாசங்கள்லாம் இருக்கு, மகாபாரதம், அப்புறம் ராமாயணம், அதெல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி கிரீக் மித்தாலஜில இருக்கிற ஒரு கடவுள் இருந்துகிட்டு அவரோட பொண்டாட்டி கிட்ட குழந்தை பிறந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒரு அனிமலோட, ஒரு ஆடோட, எக்ஸாக்டா சொல்லணும், ஒரு ஆடோட இன்டெஸ்டைன் இருக்கும். கரெக்டா? குடலை அந்த இடத்துல மாட்டிக்கிறாரு. அதுதான் அந்த காலத்துல இருக்கிற மக்கள் ஒரு குழந்தை பிறக்கிறதுல தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு அதாவது அனிமல்ஸோட இன்டெஸ்டைன், அனிமல்ஸோட குடலை பிரைவேட் பார்ட்ல மாட்டிக்கிற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க. இதிகாசங்கள்ல 3000 BC-ல மென்ஷன் பண்ணதுனால அந்த காலகட்டத்திலே கிரீக் மக்கள் இதை ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா யூஸ் பண்ணிருக்கணும்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதெல்லாம் சொன்னாலும் முதல் முறையா ஒரு காண்டமை பிராக்டிக்கலா யூஸ் பண்ண ப்ரூஃப் இருக்கிற சிவிலைசேஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா, இஜிப்தியன் சிவிலைசேஷன். அது எந்த வருஷம் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க எதை யூஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது கேட்கறது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா,
டார்டாய்ஸோட ஓடெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இஜிப்தியன்ஸ் வந்து டார்டாய்ஸோட ஓடு, அப்புறம் வந்து crocodileோட ஷிட்டு, ஸோ அதை வந்து உள்ளுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கான்ட்ராசெப்டிவ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே சைனா சைடு வந்து ஒரு எண்ணெயை தடவி ஒரு பேப்பரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மக்கள் வந்து ரொம்பவே கிரேசியான ஐடியாஸ் வந்து அவங்கவுங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்பவே கிரேசியாக நான் பார்த்தது வந்து டார்டாய்ஸோட ஓடை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு என்னால் இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியல. பட் இது வந்து இஜிப்ட் மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ப்ரூஃபோட நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கான பெயிண்டிங்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. நாலாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க காண்டம் வந்து நிறைய பேர் வந்து ரப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காண்டம் வந்து முதல்ல இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டே காண்டம் வந்து முதல்ல கண்டுபிடிச்சது வந்து குடியர் அப்படிங்கிற ஒரு டயர் கம்பெனி. உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டா எம்ஆர்எஃப் டயர் கம்பெனி மாதிரி குடியர்னு ஒரு டயர் கம்பெனி இருக்கு. ஸோ அந்த டயர் கம்பெனியோட ஃபவுண்டர் இருந்துகிட்டு டயரை கண்டுபிடிக்கிற ப்ராசஸ்ல வந்து லேட்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு திரவியத்தை கண்டுபிடிச்சாரு. ஸோ இந்த லேட்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் இன்னைக்கு மாடர்ன் டே காண்டம்ஸே உருவாயிட்டு இருக்கு. அவர் அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே இதை நம்ம காண்டமா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவே அவருக்கு வருது. ஸோ ஒரு டயரை கண்டுபிடிக்க போன, ஏன்னா அது ரப்பர் கரெக்டா முழுக்க, ஸோ அதை கண்டுபிடிக்க போன, அதுல ஏதாவது புதுசா கண்டுபிடிக்கலாம்னு போன வழியில வந்து யதார்த்தமா கண்டுபிடிச்ச விஷயம் தான் காண்டம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இதை அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்து பயங்கரமா வந்து இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணிட்டாரு. எல்லாருக்குமே வந்து காண்டம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் காண்டம் வந்து எல்லாருக்குமே கிடைச்ச மாதிரி கிடையாது. ஸோ எல்லாருக்குமே ஈஸியெல்லாம் அவைலபிளாக இருக்காது. அது சில பேருக்கு மட்டும் தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப காஸ்ட்லி கூட. அதாவது இன்னும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, லண்டனில் இருக்கிற ஒரு ப்ராஸ்டிடியூட் வந்து ஒரு காண்டமை வாங்குறதுக்கு பதிலாக 3 கஸ்டமர் கிட்ட வந்து அவங்க ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்தா தான் ஒரு காண்டமே வாங்க முடியும்னு சொல்றாங்க. ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லின்னு சொல்றாங்க. ஏன்னா 3 கஸ்டமர் கிட்ட வர காசை வந்து அவங்க வந்து ஒரு காண்டம் வாங்குற அளவுக்கு காண்டம் வந்து அந்த காலத்தில் காஸ்ட்லியாக இருந்திருக்கு. அதெல்லாம் மாத்திர மாதிரி தான் ரப்பர் காண்டம்ஸ் வந்துச்சு. ஸோ ரப்பர் காண்டம்ஸ் வரதுக்கு முன்னாடி அப்ப மக்கள் என்னடா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனிமல்ஸோட இன்டெஸ்டைனை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பன்னியோட இன்டெஸ்டைன் அது நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது நீங்க போக பார்ப்பீங்க. அஞ்சாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, the world's oldest condom, உலகத்திலே பழமையான காண்டம் வந்து கண்டெடுக்கப்பட்டது வந்து எந்த வருஷத்துல இருக்கிற காண்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1640ல இருக்கிற காண்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1640வது வருஷம் இருந்த ஒரு காண்டம் வந்து இன்னைக்குமே யூஸ் பண்ணப்படாத ஒரு நிலைமையில வந்து எக்ஸ்கவேஷன் ப்ராசஸ்ல வந்து கண்டெடுக்கப்பட்டுச்சு. இது எங்க கண்டெடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்வீடன்ல லண்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியால வந்து கண்டெடுக்கப்பட்டுச்சு. ப்ரொனன்சியேஷன் கரெக்டா இல்லையான்னு தெரியல, தப்பா இருந்தா இங்க வந்து கமெண்ட்ல கிளாரிஃபை பண்ணிடுங்க. எனிவே ஸ்வீடன்ல கண்டெடுக்கப்பட்டுச்சு. இந்த காண்டமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இத்தனை வருஷமாவே வந்து அது ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு கண்டெடுக்கப்பட்டுச்சு. அந்த பாக்ஸ்ல வந்து ஓனரோட இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. அவர் எழுதி வச்சிருக்காரு இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு. அதுல அவங்க எழுதியிருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காண்டம் வந்து ஒரு பன்னியோட இன்டெஸ்டைன்ல, இந்த பன்னியோட குடல்ல இருந்து உருவாக்குனது அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் அது ஒரு ரப்பர் மாதிரி தானே, வெளியே எதுவும் போகுறது உள்ளுக்குள்ளே தேக்கி வைக்கும். ஸோ இதை வந்து நீங்க யூஸ் பண்ணணும்னா, இது வந்து கான்ட்ராசெப்டிவா யூஸ் பண்ணணும். அதாவது குழந்தை பிறக்காம இருக்கணும், இது தூய்மையா யூஸ் பண்ணணும்னா பால்ல வந்து இதை கழுவுங்க, அதாவது மில்கை யூஸ் பண்ணி இதை கழுவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க. இது வந்து அந்த காலத்தில் இருக்கிற மக்களோட 1640ல மக்களோட அண்டர்ஸ்டாண்டிங் காண்டம் பத்தி எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஆறாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன, மொத்தம் 11 இருக்குது. அதுல 6வது பிளஸ் அடிஷனலா கூட உங்களுக்கு 2 சொல்றேன். 6வது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற காண்டம் பிராண்ட் எதையாவது சொல்லுடா அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய பேர் நேம் பண்றது உடனே நிரோத் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷன்ல இருக்கவங்க, நம்ம ஜென்ரேஷன்ல இருக்கவங்க நிறைய பேர் மூட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டை சொல்லுவாங்க. கரெக்டா? உங்கள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஷாக் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன். ரெண்டையுமே உருவாக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. HLL அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து இது ரெண்டையுமே உருவாக்கிட்டு இருக்கு. கிட்ட இருக்கிற கேரளால தான் இதோட மேனுஃபேக்சரிங் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. மூட்ஸ் அண்ட் நிரோத் வந்து ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக்கன் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மள நிறைய பேருக்கு அதுவே தெரியாது. அண்ட் அதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் பாப்புலேஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து கவர்மெண்ட் இருந்துகிட்டு நிரோத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க அதை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியாவோட பாப்புலேஷன் growth வந்து பயங்கரமா கம்மியாயிருச்சு. 2.42% growth ஆயிட்டு இருந்த நம்ம கண்ட்ரியோட பாப்புலேஷன் வந்து 1.4 கிட்ட கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கே வந்து இந்த நிரோத் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவ்வளவு ஹெல்ப் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு வந்து அது தெரியாம இருந்ததா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. அது போய் மக்கள் கிட்ட காண்டம்னா என்ன அப்படிங்கிறது ரீச் ஆனதுக்கு அப்புறம் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் ஆயிருக்கு. 7வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, காண்டமை எதா இருந்தாலும் ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணும். கரெக்டா? ஒரு காண்டமை எப்படி டெஸ்ட் பண்றது அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ரொம்ப சிம்பிள். தண்ணியை ஊற்றி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜோக் அடிக்கல, உண்மையிலே அது கரெக்ட் தான். யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். நிறைய ஃபேக்ட்ரிஸில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காண்டமை டெஸ்ட் பண்ணுறப்ப வந்து வாட்டரை வந்து ரேண்டமாக 1-2 காண்டமை பிக் பண்ணி அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு, அந்த பேட்ச் ஆஃப் காண்டம்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு தண்ணியை வந்து ஃபில் பண்ணி எவ்வளோ தண்ணியை வந்து ஹோல்ட் பண்ணுது, லீக் ஆகாமல் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்பாங்களாம். எல்லாத்தையும் விட மோஸ்ட் ஆஃப் த காண்டம்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணுற ஒரு ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி
பாஸ் பண்ணுவாங்க. காண்டம்குள்ளே வந்து எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுவாங்க. அது ரப்பர் கரெக்டாக. ஸோ லேட்டெக்ஸ் வந்து மோஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணக்கூடாது. பட் கண்டக்ட் பண்ணுச்சுன்னா அந்த காண்டமில் எங்கேயோ ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து மைன்யூட் ஹோல்ஸை கூட ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணி உங்களோட காண்டம் டெஸ்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபேக்ட்ரியில் இருக்கிற ஒரு மினிமம் எரர் இல்லாமல், ஏன்னா காண்டமோட பேசிக் பர்பஸே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஒரு ஓட்டர் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடும். அதுக்காக தான் இந்த எலக்ட்ரிசிட்டி டெஸ்டிங்கிறது நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. 8வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட உலகத்தில் வேர்ல்டு வார் 1 அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு கரெக்டாக. வேர்ல்டு வார் 1 நடந்தப்போ வந்து காண்டம்ஸ் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணல. இதன் காரணமாக வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் பாருங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து காண்டம் ப்ரொவைட் பண்ணல. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இதை ப்ரொவைட் பண்ணல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கிட்டத்தட்ட 40,000 சோல்ஜர்ஸ் வந்து இந்த செக்ஷுவல் ரிலேட்டட் டிசீசஸ் வந்து இறந்து போனாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் காமிக்கிற மாதிரி இல்லை, இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸில் காமிக்கிற மாதிரி இல்லை, பாகுபலி படத்தில் காமிக்கிற மாதிரி கண்டிப்பாக கிடையாது. ஒரு நாட்டு மன்னன் இல்லை ஒரு நாட்டு சோல்ஜர் வந்து இன்னொரு நாட்டை போய் ஆக்கிரமிச்சாங்கன்னா அங்கே வந்து நிறைய ரேப்ஸ் நடக்கும். இது ஒரு ரொம்பவே கஷ்டமான ஒரு உண்மை. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து நிறைய டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷாக இருக்கட்டும் இல்லை வேர்ல்டு வார் 2ல வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க 2 பேருமே இருந்துக்கிட்டு சோல்ஜர்ஸுக்கு காண்டம்ஸை கொடுத்தே அனுப்பிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வேர்ல்டு வார் 1ல காண்டம் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுக்கல. வேர்ல்டு வார் 2ல அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் சோல்ஜர்ஸ் கிட்ட காண்டமை கொடுத்தே அனுப்பிச்சு விட்டாங்க. பட் அவங்களுக்கே தெரியும் அவங்க போய் சேர்ற நாட்டில் இருக்கிற பெண்களை வந்து அவங்க ரேப் பண்ணுவாங்கன்னு. இருந்தாலும் அவங்க காண்டம் கொடுத்தே வந்து நீங்கள் பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கொடுத்து அனுப்பிச்சு விட்டு ஒரு இது என்ன நல்ல விஷயமா கெட்ட விஷயமாங்கிறத நீங்களே ரேட் பண்ணிக்கோங்க. 9வது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நீங்கள் காண்டம் அட்வர்டைஸ்மெண்ட் மத்தியானம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதுக்கு காரணம் அட்லீஸ்ட் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துருக்க மாட்டீங்க. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மிருதி இரானி வந்து ரீசெண்டாக ஒரு பேனை கொண்டு வந்தாங்க 2017. அது என்ன பேன் பார்த்தீங்கன்னா, காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் எந்த சேனல்லையுமே வந்து காண்டம் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேன் தான். அதனால தான் நம்ம வந்து இந்த அடல்ட் காண்டம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பார்க்கறது இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. 10வது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக்ஸில் காண்டம்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்திலேயே இருக்கிறதுலேயே ஒரு 18லேருந்து 27 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு 2000-3000 பெஸ்ட் அத்லீட்ஸ் இருக்கிறதுலே பிசிக்கலி ரொம்ப ஃபிட்டா இருக்கிற அத்லீட்ஸை வந்து இந்த ஒலிம்பிக் வில்லேஜஸ்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸ்ல தான் அவங்க எல்லாருமே தங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா இடரையும் ஒரே இடத்துல போட்டு வச்சிருக்கப்போ ஆப்வியஸ்லி நிறைய இந்த மாதிரி நம்ம ஊர் கல்ச்சருக்கு இது செட் ஆகாம இருக்கலாம். பட் வெளிநாட்டு கல்ச்சருக்கு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும் எந்த நாட்டில் இருந்தாலும். இந்த காரணத்தினால பல வருஷமாவே வந்து ஒலிம்பிக்ஸ் எங்கெங்க நடக்குதோ அப்போ வந்து காண்டம்ஸ் வந்து ஃப்ரீயாவே அந்த கவர்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச காண்டம் வந்து ஒலிம்பிக்ஸ்ல வந்து கொரியால நடந்துச்சு. ஸோ அந்த கொரியால நடந்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து வின்டர் ஒலிம்பிக்ஸ் அது. ஸோ அந்த ஒலிம்பிக்ஸோட முடிவில் வந்து கிட்டத்தட்ட 1,10,000 காண்டம்ஸ் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. விச் மீன்ஸ் ஒருத்தங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 37 காண்டம் கொடுக்கப்பட்டுச்சு. இதுக்காக மட்டுமே $100 மில்லியன் செலவழிக்கப்பட்டுச்சு. ஒரு ஆணோ பொண்ணோ வந்து கிட்டத்தட்ட 37 காண்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அந்த வில்லேஜில் இருந்த அந்த ஒலிம்பிக் சீசன் மட்டும். பிகாஸ் ஒலிம்பிக்ஸ் தான் வந்து உலகத்திலே அதிகமான காண்டம் கன்சியூம் பண்ணுற ஒரு டெஸ்டினேஷன் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. அது காரணம் இருக்கிறதுலே ரொம்ப பிசிக்கலி ஃபிட்டான பசங்களும் இருக்கிறதுலே ரொம்ப பிசிக்கலி ஃபிட்டான பெண்களும் ஒரே இடத்துல போட்டு வச்சுக்கிட்டு அவங்க வெளியே எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்றப்போ திஸ் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறது தான் ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க கொடுக்குறதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. 11வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பில் கேட்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் கரெக்டா. பில் கேட்ஸ் வந்து ஆப்பிரிக்கால நிறைய சேரிட்டி ஒர்க்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ பில் கேட்ஸ் இருந்துகிட்டு அண்ட் 12வது ஒரு விஷயம் சொல்றேன், அதோட இந்த வீடியோ முடிக்க போறேன். ஸோ பில் கேட்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு $1 மில்லியன் வந்து எப்படியாவது காண்டமோட அடுத்த லெவலை டெவலப் பண்ணுங்கிறதுக்காக ரிசர்ச்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் காண்டம் உருவான காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்துல போன் எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும், இப்போ எப்படி இருக்குன்னு தெரியும். கார் முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு தெரியும், கார் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியும். பட் ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி இருந்துட்டு இருக்கிற சில விஷயங்கள காண்டம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம ப்ரோமோட் பண்ணணும், அடுத்த லெவலுக்கு வந்து இதை டெவலப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு $1 மில்லியன் வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நிறைய ரிசர்ச் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஐடியா இருந்துச்சுன்னா யூ கேன் ப்ராபபிலி கோ அண்ட் ஜாயின் தம். அண்ட் எனிவே 12வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கேட்குறப்போ காண்டம்க்கு பின்னாடி இவ்வளோ இருக்கான்னு யோசிச்சிருக்க தோணும். அண்ட் 12வது நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காண்டம் யூஸ் பண்றது வந்து எனக்கு பிடிக்கல, அதனால வந்து நான் காண்டம் யூஸ் பண்ண மாட்டேன்னு நிறைய ஆண்களும் அதுக்கு நிறைய பெண்களும் வந்து ஒத்துழைச்சிட்டு இருக்காங்க. பட் இது வந்து ஒரு மிகவே தப்பான ஒரு அபிப்பிராயம். காண்டம் யூஸ் பண்றதுனால எந்த ஒரு விதத்திலையும் யாருக்கும் எந்த பாதிப்பும் வரப்போறதில்ல. அது வந்து உங்களுக்கு தான் வந்து ஒரு ப்ரொடெக்டடான ஒரு உடலுறவு வச்சுக்கிறது உங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ என்னைக்குனாலும் ஆல்வேஸ் ரிமெம்பர் டு யூஸ் அ காண்டம். அதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிச்சு. ஸோ 12 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். 12வது ரொம்பவே முக்கியமான ஒரு மெசேஜ், அதுதான் மெயின் மெசேஜ் இந்த வீடியோவோட. அதை தான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். பிளஸ் இந்த 11 விஷயங்கள்ல எது உங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிற மாதிரி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.
நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். until then bye. Madan Gowri signing off here. Love you all. Cheers. Have a great day. புதுசாக ஏதோ கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் பேசக்கூடாமல் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால தான் நம்ம ஊரில் நிறைய தவறுகள் நடந்துட்டுருக்கு. பேச வேண்டிய விஷயங்கள் ஓப்பனாகவே பேசுவோம். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். until then bye. Madan Gowri signing off here. Love you all. Cheers. Take care. Bye.